யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலையான உங்களோட கீழே போயிட்டா? இப்ப சொல்ற, ஏர் புடிச்ச கையில நானும் வால் புடிச்ச வந்தா போராடடா, ஒரு வாழேண்டடா, எங்கைகளோ இனி தூங்காதடா, விழியோ கனராய் இனி மாறிடுமோ, மடியோ புதிதாய் உருவாகிடுமோ, பொன்முதயம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரையில் போராடடா, ஒரு வாழேண்டடா, எங்கைகளோ இனி தூங்காதடா. நான் என்ன நினைச்சேன்னு சொல்றதுக்கே செத்து தொங்க வேண்டியதா இருக்கு. எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினி தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்கள் தந்திடுவோ, நந்தனினமே பெரும் அரியாசனமே. நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் நம்முடைய திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே வாக்கு கேட்டு இந்த விழிப்புணர்வு கலைக்குழு கார்த்திக் மல்லர் அவர்களுடைய தலைமையிலே ஒவ்வொரு கிராமமாக வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய புதிய தமிழகம் படைத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் புதிய தமிழகம் என்று, கட்சியை வலுப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் என்று சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றியை டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு ஒயிலாட்டத்தோடு கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு இதோ எங்களது வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். உங்களது வாக்குகளை கொஞ்சம் தள்ளி நின்று அடிங்க. ஆனா அன்பு கலந்திரு வணக்கம் வருகுது, அன்பு கலந்திரு வணக்கம் வருகுது, பெரியோர்களே புதிய தமிழகம் படைக்க போகுது, அன்பு கலந்திரு வணக்கம் வருகுது, பெரியோர்களே புதிய தமிழகம் படைக்க போகுது. சொல்ல சொல்ல பின்னரே சொல்லணும், போடுங்கம்மா ஓட்டுல கேஸ் சிலிண்டரை பாத்துக்கணும். சரிதானா? அவருக்கு தாய்மாரோட வயிற்றுச்சல கொட்டிட்டு கிடக்காங்க. ஒவ்வொருத்தரும் சிலிண்டர் இல்லாம அந்த சிலிண்டர்ல பழகிட்டு அடுப்பை கொண்டு ஊதும். அதை கேட்கத்தான் நம்முடைய கார்த்திக் மல்லர் அவர்களுடைய தலைமையில நாங்க ஒவ்வொரு கிராமமா வந்துட்டு இருக்கோம். சரிதானா? ரைட். கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய நந்தினி மல்லத்தி அவர்களை அன்போடு மேடை முன்பாக அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க இதோ. நான் அது வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இந்த கிராமத்துல நெல்லை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக இருக்கிற சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஆதரவு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வந்து ஓட்டு போட்டு அவங்களுக்கு வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கிறேன். ஏன் நம்ம கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு மட்டும் இல்லாமல் 10/11 நிறைய கட்சியிலேருந்து ஓட்டு கேட்டு வராங்க. அதே மாதிரி தான் இவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு 10/11 இதை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஓட்டு கேட்டு வந்திருக்கிறது வந்து எங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம எதிர்கால தலைமுறைகளுக்காக. ஏன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இங்கே இருக்க இளைஞர்கள் மேலே எவ்வளோ பொய் வழக்குகள் புனையப்பட்டு இருக்கு, படித்த படிப்புக்கான வேலை இல்லை, ஒரு சமூக உணர்வோடு ஒரு இளைஞர்கள் வெளியே வர முடியலை. முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் வெளியே வர முடியலை.
அப்போ இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இளைஞர்கள் நிறைய பேர் வெட்டுப்பட்டு இறந்துட்டு இருக்காங்க, நம்ம நிறைய பேரை இழந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இந்த 5 வருட காலத்தில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தனியாக இருந்து யோசிச்சு பாருங்கள். இந்த 5 வருட காலத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எவ்வளோ இன்னல்களை பட்டுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நமக்காக யார் குரல் கொடுக்க வந்தா, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க சொல்ல நம்மளுக்காக யார் குரல் கொடுக்க வந்தான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் இன்னைக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வந்து களப்போராளி அண்ணன் தீபக் ராஜா அவர்களோட சகோதரி வந்து நிற்காங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டு அரசியல் அதிகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி முன்னெடுத்த ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான். அப்போ நம்மக்கிட்ட அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு படித்த குழந்தைங்க இருப்பீங்க, இளைஞர்கள் இருப்பீங்கல்ல, நீங்கள் கையிலலாம் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. என்னெல்லாமோ நம்ம செல்ஃபோனில் பார்க்கலாம். அதில் நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களோட லிஸ்ட்டை எடுத்து உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட காட்டுங்க. அதில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம்னு பார்த்தோம்னா டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இன்னும் நம்மளை வந்து வாக்கு வங்கியாக மட்டும்தான் அங்கே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா வெறும் 10,000 15,000 மக்கள் தொகையை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் அரசியல் ஆட்சியை பிடிச்சிட்டு சட்டமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 85,000 வாக்குகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நிர்கதியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கான உரிமைகள் கிடைக்க மாட்டுக்கு, நம்மளுக்குன்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்போ இதெல்லாம் மாறணும், நம்ம அரசியல் அதிகாரம் பெறணும், நம்மளுக்காண்டி ஒருத்தங்க சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அது டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் கடந்த எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் நம்ம சமூக இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த இடத்துல வந்து முதல் குரல் கொடுக்கறது வந்து புதிய தமிழகம் கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து இதில் நீங்கள் ஒற்றுமையை காட்டலைன்னு வைங்களேன், நம்ம இதுக்கடுத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. ஏன்னா இந்த 5 வருஷ காலங்களில் நீங்கள் நம்ம பட்ட கஷ்டத்தை நினச்சி ஒரு நிமிஷம் யோசித்து கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்மளுக்காக குரல் கொடுக்கறது சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான். இதில் நீங்கள் ஒற்றுமையை காட்டலன்னா அடுத்தது நம்ம எதிர்கால தலைமுறைகளும் வளர முடியாது, நம்மளும் அரசியல் அங்கீகாரத்தை பெறவே முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துலையும் இன்னைக்கு ஒரு கொடை விழா நடக்கு அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்தா தானே அந்த ஒரு கொடை விழாவை நம்மளால நடத்த முடியும். அதே மாதிரி தான் இந்த சமூகமும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும், எதிர்கால தலைமுறைகள் நல்லா இருக்க முடியும். அதனால நம்மளோட போகாமல் நம்ம குடும்பத்தோடு போகாமல் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக அந்த சமூகத்தில் வாழணும், தலை நிமிர்ந்து ஒரு தன்மானத்தோடு வாழணும்னா நம்ம அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்கு போடணும். எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து சமையலுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் முக்கியம், அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கும் கேஸ் சிலிண்டர் தான் ரொம்ப முக்கியம். அதனால தயவுசெய்து பெண்கள் வந்து நல்லா யோசிச்சு கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம வந்து வெற்றி வாகை சூட வைக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நந்தினி மல்லத்தி அவர்கள் நம்முடைய வாக்கு அவர்களுக்கு கேஸ் சிலிண்டரில் போட்டுக்கங்க, கேஸ் சிலிண்டரில் போட்டுக்கங்க. பொன்னான வாக்குகளை பொன்னான சிதறாம கேஸ் சிலிண்டருக்கு போட்டுக்கங்க, கேஸ் சிலிண்டருக்கு போட்டுக்கங்க. ஒன்றிணைந்து கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பதற்கான அனைவரும் நாம் ஒன்றிணைந்து கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அட என்னடா ராமையா கஷ்டம் உண்டு உனக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கு, புதிய தமிழகம் படைத்திட நீங்க கேஸ் சிலிண்டருக்கு ஓட்டு போடுங்க. அட என்னடா என்னடா ராமையா கஷ்டம் உண்டு உனக்கு, புதிய தமிழகம் படைக்க வாடா, புதிய தமிழகம் படைத்திட நீங்க கேஸ் சிலிண்டருக்கு ஓட்டு போடுங்க. எத்தனையோ தேர்தல் வருகுதுங்க, யாருக்காக ஓட்டு போட்டோங்க, எத்தனையோ தேர்தல் வருகுதுங்க, யாருக்காக ஓட்டு போட்டோங்க. இந்த தேர்தலில் நமக்காக உழைக்கிறவருக்கு ஓட்டு போடுங்க, இந்த தேர்தலில் நமக்காக உழைக்கிறவருக்கு ஓட்டு போடுங்க. அந்த வெற்றி வேட்பாளர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமிக்கு பொன்னான
வரவனும் போறவனும் நம்ம ஊரை காடுங்கிறான். அது ஒரு குத்தல கொடையில. இன்னும் இங்கு பள்ளு பாறை என சொல்லும் மழமைகள் உள்ளதடா. நித்தஞ்சிறு சேரி சிறகுகள் வெள்ளி நிறகென ஆகுதடா. சின்ன பொறியே பெரும் அமராகுமே. சிங்க இனமே எழுமே. நன்றி வணக்கம். சின்ன பொறியே பெரும் அறலாகுமே. சிங்க இனமே எழுமே. அஞ்சலித்த பஞ்சப்படையே கொஞ்சமாதி நெஞ்சு நிமிர்கையில் எங்கள் மனம் பொங்கி அழுகையில் இங்கும கங்கையும் பொங்கிடுமே. அலைகளும் தாய்வும் போகுமோ. போகும்போது எவனாவது குறுக்க வந்தா அடிதான். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். என் ஜென்மத்துக்கும் எங்களால முடிய முடியாது. நமக்காக பொருள் கொடுக்க தயாரா இருக்காரு. அவரை வெற்றி வகை சூட செய்வோம் என்று இந்த தெய்வத்தின் முன்னாடி இருந்து வேண்டி விரும்பி உங்களோட வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் உங்களுக்கே இது புரியல. யாருக்குமே அவனுங்க நம்மளால இருக்க முடியல. இவனை மட்டும் ஏன் அடக்க பார்த்தீங்க? போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கக்கா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. என்ன சத்தமா போடு, நாங்க வாட்டு அடிச்சிட்டு இருக்கோம், ஒரு சத்தம் கேட்க மாட்டோம். போடுங்கக்கா ஓட்டு, போடுங்க ஓட்டு, போடுங்கண்ணா ஓட்டு, போடுங்க ஓட்டு, போடுங்க தங்கச்சி ஓட்டு.